இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14 அதிகாரம் 14 வசனம். இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நன்கு அறிந்த நீங்கள் எதை அவருடைய சமூகத்தில் நின்று கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நியாயாதிபதிகள் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், காலேப் என்கிறதான ஒரு மனிதனுடைய மகள் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு புறப்பட்டு போகையில் அவள் கழுதையின் மேலிருந்து இறங்கி தன் தகப்பனிடத்திலே கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். ஆம் தேவ பிள்ளைகளே, குறித்த நேரத்தில் தன் தகப்பனிடத்திலே கேட்ட அவளுக்கு அதே இடத்திலே அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, தகப்பனுடைய அன்பை, இயேசுவினுடைய வல்லமையை, இயேசுவினுடைய அற்புதத்தின் கரத்தை நன்றாகவே அறிந்த நீங்கள் எவையெல்லாம் அவருடைய நாமத்தினாலே கேட்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் நிச்சயமாய் இனி வருகிற நாட்களிலே நீங்கள் சந்தோஷம் அடையத்தக்க, நீங்கள் திருப்தி அடையத்தக்க, நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய நாமத்தினால ஒவ்வொரு நாளும் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதவாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும்னு விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.